ரைட். ஸோ ஹாய், குட் ஈவினிங் டீம். ஸோ நம்ம நிறைய நாளைக்கு பிறகு ஒரு புது பூட் கேம்ப் சீரீஸ்ல சந்திக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கு இந்த செஷன், ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ ஆக்சுவலாக என்னது டிஎஸ்ஏனா என்னது, ஏன் நாங்கள் அது இப்போ இனிஷியேட் பண்ணோம், ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு டைம் கேப் கொண்டு வந்தது, ஸோ அதுக்கு ரீசன் என்ன, ஸோ எல்லாத்தையும் பற்றி நாம ஸோ இன்றைக்கு நம்ம கதைப்போம். அண்ட் ஸோ நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த பூட் கேம்ப்ல. ஸோ அவங்களுக்கு நம்மளோட ப்ராசஸ் எப்படி போகும், ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அண்ட் டெவலப்பர் ஸ்டாக் என்ன, நான் யாரு, ஸோ இந்த டிஎஸ்ஏ நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு கிடைக்கப்படுற நன்மைகள் என்ன போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இன்றைக்கு பார்ப்போம். ரைட். ஸோ நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ முதலாவதா பார்ப்போம், நான் யார். ஸோ டீம் அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல நாங்கள் குரூப்ல ஷேர் பண்ணுறோம், ஸோ நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம். ஸோ கரண்டாக நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் ஜிங்க் டெக்னாலஜி என்ற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில். என்ன அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கு டயலாக் ஹைசிஸ்டா. ஸோ இது இப்போ என் கரண்ட் ரோல். அதோட எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்தா நான் இப்போ எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன் ஆப்பிடியூடாக ஸ்டாஃபோர்ட்ஷைர் யூனிவர்சிட்டியில். அதோட நான் பிஎஸ்சி ஹான்ஸ், ஸோ பிஎஸ்சி ஹான்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ப்ரீஃப். இதை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக வந்து ஒரு 1.5 இயர் நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த ஃபீல்டில். ஸோ எந்த ஸ்பெஷல் ஸ்டாக் தான் ஜாவா தான், ஜாவா, ஸ்ப்ரிங் போர்ட், ஸோ ஆங்கியூலர். அதோட இப்போ வந்து நான் பைத்தன் ரிலேட்டடாக கூடுதலாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அண்ட் ஃபியூச்சர் ஏஐ சைட் வந்து போகிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அதே நேரத்தில் டெவலப்பர் ஸ்டாக் அகாடமியில் நான் வந்து லெக்சரிங் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ ஒரு 1 இயரா. ஸோ மோர் தென் 4 பேட்சஸ், அரௌண்ட் 4 பேட்சஸ், மோர் தென் 200 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு சில ஆட்கள் வந்து இப்போ கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ இது வந்து ரைட். ஸோ இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி சொல்கிறோம், தேவையான ஆட்கள் போய் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கண்டெக்ட் நம்பர் வந்து குரூப்ல இருக்கு, டவுட்ஸ் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நான் உங்களோட மெசேஜஸுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வேலைகள்லையோ இல்லாட்டி லெக்சரிங்ல இருந்தாலோ என்னால் ரிப்ளை பண்ணலாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக சாரி டீம் அதுக்கு, பட் 7 மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிப்ளை என்னால் ப்ரொவைட் பண்ண. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் இந்த ஆர்கனைசேஷன், ஸோ இன்ஸ்டிடியூட் டெவலப்பர் ஸ்டாக். ஸோ இதை பற்றி, ஸோ டெவலப்பர் ஸ்டாக்னு சொல்றது வந்து ஸ்ரீலங்கால உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் பேஸ்ட் அகாடமி டெவலப்பர் ஸ்டாக். ஸோ இப்போ வந்து அதை நாங்கள் ஹைப்ரிட்டா மாற்றிட்டோம். இப்போ எங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கோம், ஆன்லைன் கோர்சஸும் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ எங்களோட மெயின் பிரான்ச் இருக்கிறது வந்து இப்போ கொலம்போல இருக்கு. ஸோ கொலம்போ பாடந்துறையில் இருக்கு. இதுல எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஏன், நாங்கள் நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு டீம். ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ எங்களோட ஸ்பெஷல் திங் வந்து என்னன்னா, நாங்கள் படிப்பிக்கிற எல்லா கோர்சஸும் இருக்கட்டும், பூட் கேம்ப் இருக்கட்டும், எங்களோட மதர் டங்ல. ஸோ சிங்களத்துக்கு வந்து சிங்களத்தில் ப்ரோக்ராம் நடக்கும், தமிழாக்களுக்கு வந்து தமிழ்ல ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ ஏன் ஒரு இன்ஸ்டியூட்னு சொன்னாலோ அல்லது ஹையர் ஸ்டடிஸ்ன்னு சொன்னாலோ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, இங்கிலீஷ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஏன் நீங்க வந்து தமிழ்ல, ஸோ இது வந்து ஓகேவா. ஸோ டீம் எங்களோட அகாடமியில நாங்கள் கண்டக்ட் பண்ற எல்லா கோர்சஸும் வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணது, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்க டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணது. ஸோ நாங்கள் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து செய்யல, அல்லது வந்து வேற தியரிட்டிக்கல் கோர்சஸ் எல்லாமே வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்சஸ். ஸோ டெக்னாலஜின்றக்குள்ள வந்து அதுக்கு லாங்குவேஜ்ன்றதை தாண்டி உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து ஃபாஸ்டா எஃபிஷியண்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு சேர்க்கணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு பெஸ்ட் வே வந்து அவங்களோட மதர் டங்ல படிப்பிக்கிறது. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, நாம நிறைய பேர் ஸ்கூல் லீவர்ஸ், அடுத்தது வந்து A-level லீவர்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குமா இருந்தா டவுட் தானே. ஸோ ஒரு 60% வந்து நல்ல ஃப்ளூவெண்டா தெரிஞ்சிருந்தா அங்கே எப்படியோ 40% வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஒரு புவரான பெர்சன்டேஜ் தான் இருப்பாங்க, புவரான ஆக்கள் தான் இருப்பாங்க. ஸோ பட் அந்த இப்போ இங்கிலீஷ் தெரியான்றதுக்காக இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள வரையலாம். ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ டெக்னாலஜின்றது டீம் லாங்குவேஜ் பேஸ் பண்ணது இல்லை, நம்மளோட நாலேஜ் பேஸ் பண்ணது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வந்து தமிழில் கொடுக்கும்போது ஈஸியாக அவங்கள்ட்ட வந்து கொண்டு சேர்க்கலாம். ரைட். ஸோ இங்கிலீஷில் நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறத விட இது எஃபிஷியன்ட். நாங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ், அடுத்தது டீச் பண்ணுற வே எல்லாமே வந்து நாங்கள் தமிழில் சொல்லக்குள்ள உங்களுக்கு
ஒரு கூட வந்து உங்களோட அட்டாச் ஆகும். ஸோ நான் சொல்லுவேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை வந்து தமிழ்ல சொல்றேன். அதாவது ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட வந்து ஒரு அட்டாச் பண்ணி சொல்றேன்டா உங்களால ஈஸியா வந்து என்ன செய்யணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுங்க. ஸோ அதனால தான் வந்து எங்க இந்த அகாடமி வந்து சிங்களத்துக்கு சிங்களத்திலையும் தமிழாக்களுக்கு தமிழையும் ப்ரோக்ராம் இருக்கு. அதே நேரத்துல இந்த ஃபியூச்சர் வந்து நாங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கோம் டீம். நீங்க ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன செய்யலாம், நீங்க இங்கிலீஷ் அப்படின்னு இது எல்லாம் கொண்டு வரலாம். ரைட். ஸோ ஆக்சுவலா இந்த வெப்சைட் டெவலப்பர்ஸ் பீட்டா வெர்ஷன். ஸோ இன்னும் நாங்கள் டேட்டாஸ் வந்து நிறைய ஆட் பண்ணல. ஸோ ட்ரெயினர்ஸ் வந்து இன்னும் நிறைய ஒவ்வொரு ட்ரெயினர் ரெக்கார்ட்ஸ் இப்போ தான் ஆட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இதில் வந்து ஒரு 10% வரும். அடுத்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு 15+ கோர்சஸ் இருக்கு. ஒரு 2 daysல வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து புது வெப்சைட். ரைட். ஸோ இது வந்து பழசில்லை, இது புது வெப்சைட். பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளோட வெப்சைட் இருந்தது. இப்போ நாங்கள் இது நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கிட் செக்ஷன், அதோட வந்து நிறைய ஸோ அப்ரோட் ஒரு அகாடமிஸோட வந்து சில கண்ட்ராக்டுகள் வைக்கிறது அண்ட் வேறு ஹையர் ஸ்டடிஸை கொண்டு வரதுக்கு நிறைய பிளான் போய் கொண்டு அதுக்கான பீட்டா வெர்ஷன் வெப்சைட் தான் இது. ஸோ இப்போ ஒரு 1 weekல நீங்கள் இந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆனோம், நீங்கள் வடிவா இதை பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் 2+ இயர்ஸாக வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டிருக்கோம். அதோட more than 900 ஸ்டூடெண்ட்ஸ் இன் சிங்கிள்ஸ்லையும் more than 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்லையும் எங்கள் அகாடமியில் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் எங்களோட அகாடமி. இப்போ பார்ப்போம் டீம் நம்மளோட பூட் கேம்பை பற்றி. ஸோ டிஎஸ்ஏ. ரைட். ஸோ டிஎஸ்ஏ என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் algorithm. ரைட். ஸோ இந்த பூட் கேம்ப் வந்து எங்களோட 4th பூட் கேம்ப். அது ஆக்சுவலா வந்து நம்மளோட முதல் 3 பூட் கேம்ப் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. ஒரு உங்களுக்கு 1000+ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆகியிருந்தாங்க எங்களோட தமிழ் கம்யூனிட்டியில. ஸோ அதோட வந்து 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணியிருந்தாங்க அண்ட் நிறைய நல்ல ஃபீட்பேக் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் லாஸ்ட் வந்து எங்களோட குரூப்ல நான் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு 1.5 மந்த்துக்கு பிறகு இப்போ ஒரு பூட் கேம்ப் இருக்கு. முதல் வந்து 1 வீக்குக்கு ஒருக்கா வந்து நாங்கள் பூட் கேம்ப் செஞ்சாங்க. பட் இப்போ ஒரு சில அந்த அகாடமியில நாங்கள் எடுக்க வேண்டிய சில டிசிஷன் காரணமாக நாங்கள் கொஞ்சம் பிந்திச்சு, கொஞ்சம் நல்லாவே பிந்திட்டு டீம் சாரி. ஸோ பட் அப்போ நான் இந்த இப்படி ஒரு புது பூட் கேம்ப் செய்யக்குள்ள நான் யோசிச்சேன். ரைட். ஸோ இது ஏற்கனவே டச் விட்டு போயிட்டு எல்லாரோடைய நிறைய பேர் குரூப்ல இருந்து லீவ் ஆக தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் புதுசா ஒரு பூட் கேம்ப் நான் கொண்டு வர நேரம், அதுவும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ன்றது வந்து ஒரு பேசிக்கை தாண்டி ஒரு இன்னொரு இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லுவேன். இப்படியான ஒரு இது வந்து எல்லாரோட ரிலேட்டட் ஆகிறது குறைவு. ஸோ இப்படி ஒரு இதை நான் கொண்டு வரக்குள்ள இது வந்து இதாகுமா, ஸோ ரீச் ஆகுமா, ஸோ எனக்கு முதல் தந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க தருவீங்களா, ரெண்டு சின்ன ஒரு பயம் இருந்தது. ஸோ ஓகே, பிறகு சின்ன ஒரு நம்பிக்கை தான், ஓகே நம்ம அட்டன் பண்ணி பார்ப்போம். ரைட், அட்டன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதன் மூலமா நாம அடுத்தடுத்து இன்னும் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கம்யூனிட்டியை வளர்த்து கொண்டு போகலாம். சரி தானே, இது பெரிய கேப் விடாம நம்ம கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பூட் கேம்ப் லான்ச் பண்ணுவோம். ஸோ ரீச் ஆகலாட்டையும் பரவாயில்ல. ஆனால் டீம் 2 வீக்ஸுக்குள்ள 800 மெம்பர்ஸோட இருந்த நம்ம கம்யூனிட்டி இப்போ 1600, அதான் டபுள் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு குரூப் ஃபுல் ஆகி இன்னொரு குரூப் வந்து ஸோ 500+ வந்து போய் கொண்டு இருக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பான்ஸ். அது வந்து பெரிய சந்தோஷமா இருக்கு டீம். ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து இருந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் சாரி, நான் இந்த ரீச்சை பார்க்கக்குள்ள நான் ஒரு விஷயம் பிள்ளைங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு இருந்தீங்க. அந்த நிறைய பேர் வாட்ஸ்அப்ல செக் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்க இதை புது பூட் கேம்ப் இந்த பூட் கேம்ப் லான்ச் பண்ணோன்னே ஃபைனலி வி காட் இட் அப்படியே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ விளங்கிச்சு. ரைட், நீங்க இவ்வளவு காலம் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தீங்க எங்களை, நீங்க என்ன சொல்றது, எங்கள்ட்ட இருந்து நீங்க விலகி போனாங்க. ரைட். ஸோ இனி வார காலங்கள்ல நாங்க இன்னும் இந்த இந்த நீங்க தந்த இந்த நம்பிக்கைக்கும் உற்சாகத்துக்கும் அது சப்போர்ட்டுக்குமாக நாங்க உங்களுக்கு தரக்கூடிய சில விஷயங்கள் வந்து என்ன, இதை மாதிரி ஸ்பெஷல் பூட் கேம்ப்ஸ் வந்து நாங்க லான்ச் பண்றது. ரைட். ஸோ ரைட், நாம இப்ப டாபிக் வரும். ஸோ வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஏன் நாங்க இந்த டாபிக்ல நாங்க பூட் கேம்ப் செய்யறோம் அந்த விஷயங்கள் வந்து பார்ப்போம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
முதல் கேள்வி, வை, ஏன் இந்த டிஎஸ்ஏ? ஸோ நிறைய டாபிக்ஸ் இருக்கக்குள்ள. ஸோ இப்பத்தி ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு வந்து பஞ்சம் இல்லை. ஸோ ஒவ்வொரு ஒரு குவார்ட்டருக்கும் வந்து, ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர் இயருக்கும் வந்து ஒவ்வொரு புது டெக்னாலஜி வந்து லான்ச் ஆகி கொண்டிருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில ஸோ ஃப்ரேம்வொர்க்ஸ், லைப்ரரிஸ், அப்போ டெக்னாலஜிக்கு பஞ்சமே இல்லை. ஸோ இப்போ நம்ம சும்மா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் எடுத்தாலே வந்து ஆங்குலர், ரியாக்ட், நெக்ஸ்ட் ஜேஎஸ், நப் ஜேஎஸ் போய் கொண்டிருக்கு. அதே மாதிரி பேக் எண்ட் எடுத்தா ஸோ ஸ்ப்ரிங் பூட், டிஜாங்கோ, டாட் நெட், அப்படி நிறைய போய் கொண்டிருக்கு. ஸோ இப்படி நிறைய டெக்னாலஜி ஸ்டாக் இருக்கிற நேரத்தில் ஏன் இந்த டிஎஸ்ஏ, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் நம்மளுக்கு தேவை, ரைட்? ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்றேன். நான் இப்போ யோசிச்சு பாருங்க டீம், நம்மளோட காலகட்டத்தை யோசிங்க. 2000, 2010, 2020 பாருங்க. 2010ல வந்து ஜாப் டிமாண்ட் இருந்தது ஐடிக்கு. நல்ல ஐ மீன் ஐடி ஒரு ஆள் முடிச்சா அவருக்கு உடனே ஜாப் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்ரீலங்கால ஸோ ஏர்லியரா வந்து கேம்பஸுக்கு போய் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல என்னன்னா ஐடி படிச்சு ஐடில இருந்து வெளியே வர அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைவா இருந்தது. சரி, அதுக்கு பிறகு வந்து 2020 இந்த டைம்ல பாருங்க, அதே மாதிரி இப்ப என்ன நம்மளுக்கு ஒவ்வொரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், அகாடமிஸ் இருக்கட்டும், ஸோ எல்லாரும், ஸோ மோஸ்ட் வந்து எல்லாரும் வந்து எங்க போய் கொண்டிருக்காங்க, ஐடி நோக்கி கொண்டு போறாங்க. அதுக்கான காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல நிறைய விஷயம் ஐடியை அடாப்ட் பண்ணப்படுது, ஐடியால அடாப்ட் பண்ணப்படுது. அதனால நிறைய அப்ளிகேஷன்ஸ் உருவாகுது. அப்ப ஐடிக்கு தேவை வருது. அப்ப என்ன நடக்குது, ஐடிக்கு வேகன்சிஸ் கூடுது. அப்ப இதை பார்த்து நம்மளோட ஜென்ரேஷன் 2020 என்ன செஞ்சாங்க, எல்லாரும் வந்து ஐடிக்கு அடாப்ட் ஆக தொடங்கிட்டாங்க, ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ நான் ரீசெண்டா பார்த்து என்ன படிச்ச ஆக்கள் நிறைய பேரை வந்து வேறு வேறு ஃபீல்ட்ல இருந்து ஐடிக்குள்ள வந்தாங்க. உதாரணத்துக்கு சிவிலா இருக்கட்டும், ஸோ மெக்காட்ரானிக் என்ஜினியர் முடிச்ச ஒரு ஆள் வந்து அகாடமியில படிச்சிருந்தார். ஸோ அவருக்கு ஐடி சைடுக்குள்ள சுவிட்ச் ஆகணும். ரீசன் வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில எக்கனமி வந்து சரியா டவுன் தான். அப்ப இப்ப எல்லாருக்கும் தேவையான ஒரே விஷயம் வேலை, ஸோ அண்ட் உழைக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல நாம என்ன செய்யணும், நம்மளுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும், பிடிச்ச ஒரு லைஃப் ஸ்டைல் அமைக்கணும்னு பார்த்தோம். ஆனா இப்பத்திய கரண்ட் சுச்சுவேஷன்ல நாம என்ன எப்படி ஆக்கப்பட்டிருக்கோம், ஏதாச்சும் ஒரு வகையில உழைக்கணும், உழைச்சி நாம செட்டில் ஆகணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரணும். ஸோ அதுக்காக நாம என்ன செய்யறோம், ரிசர்ச் பண்ணி பார்க்க இந்த செக்டருக்குள்ள வந்து டிமாண்ட் இருக்கு, எந்த செக்டருக்குள்ள வந்து ஹை பெய்ட் சேலரிஸ் இருக்கு என்று பார்க்குற பட்சத்துல ஐடிக்கு வந்து அந்த ஒரு இது. ஸோ ஐடிக்குள்ள யோசிச்சு பாருங்க, ஐடிக்குள்ள வந்து என்டர் ஆகி ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணக்குள்ள சேலரி லெவல் வந்து ஸோ கவர்மெண்டோட ஒப்பிடக்குள்ள கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அதே நேரத்தில் வந்து வேகன்சிஸ் வந்து கூட இருக்கு. நீங்க சும்மா லிங்க்டின்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், சிவில் என்ஜினியர், அதே நேரத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எதுக்கு நீங்க மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த ரீசனால எல்லாரும் வந்து ஐடிக்குள்ள வர தொடங்கிட்டாங்க. இப்ப என்ன நடந்தது டீம், முதல் வந்து ஜாப் மார்க்கெட் இப்படி இருக்கிற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி இருந்தாங்க, அவங்களோட கவுண்ட். இப்ப ஸ்டூடெண்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி போக போக ஜாப் மார்க்கெட் இப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட் கவுண்ட் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்ல இருந்தும் பிரைவேட் அகாடமிக்ஸ் எல்லாத்துல இருந்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் வந்து பெருசாயிட்டு ஜாப்போட டிமாண்டை விட. இதனால வந்து இப்ப ஜாப் ஒரு ஆள் வந்து இப்ப ஜாப் ரெக்ரூட் ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு தனக்கான எம்ப்ளாயியை வந்து செலக்ட் பண்றதுக்கு சரியான டிஃபிகல்ட்டி. ஏன் இப்ப சும்மா பாருங்க, ஒரு லிங்க்டின்ல வந்து ஒரு ஜாப் வந்து போஸ்ட் ஆயிட்டா நீங்க பார்க்கலாம் 100+ அப்ளிகன்ஸ் இருக்கு. ஒரு 15 மினிட்ஸுக்குள்ள வந்து 60-40 60-70 அப்ளிகேஷன்ஸ் போய் கொண்டிருக்கு. அப்ப எல்லா ரெக்ரூட்டர்ஸுக்கும் இப்ப ஒரு சேலஞ்ச் என்ன, ரைட், இவ்வளவு அப்ளிகேஷன்ஸுக்குள்ள பெஸ்டான எம்ப்ளாயியை தான் எடுக்கணும். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் செஞ்சாலும் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு எம்ப்ளாயி எடுக்கணும் மாட்டா, நீங்க எப்படி யோசிப்பீங்க, பெஸ்டான எம்ப்ளாயி எடுக்கணும்னு யோசிப்பீங்க. ஸோ இப்ப என்ன நடந்துட்டு, இப்ப இவ்வளவு நிறைய அப்ளிகேஷன் வேற 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 என்ன என்ன யோசிக்கிறாங்க, ரைட், இதுக்குள்ள ஃபில்டர் பண்ணி நாம பெஸ்டான எம்ப்ளாயி தான் எடுக்கணும். ரைட்டிங் இந்த இடத்துலதான் ஒரு இஷ்யூ. என்ன இஷ்யூ, ஸோ சொல்லுவோமே, ஒரு 100 பேர் அப்ளிகேஷன் அனுப்புறாங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். இந்த 100 பேர்ல ஒரு பேசிக் டெக்னாலஜி இன்டர்வியூஸ் சொல்லுமே, அந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கான பேசிக் டெக்னாலஜி இன்டர்வியூ எல்லாம் கிராக் பண்ணி ஒரு 70 பேர் ஃபில்டர் ஆகிறான்றீங்க. அந்த 70 பேருக்கும் ஆங்குலர் தெரியும், ரியாக்ட் தெரியும், எல்லாருமே ஸ்கில் வைஸ் பார்த்தா ஈக்குவலா தான் இருக்காங்க. ஐ மீன் அந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்குரிய ஸ்பெசிஃபிக்கா இப்போ HTML இருக்கட்டும், CSS இருக்கட்டும், JS இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் ஒரு
டிபியா இருக்கட்டும், இதெல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் வந்து 60 அப்ளிகன்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்த சேலஞ்ச், தண்ட ஜாப்புக்கு தேவையான அந்த ஜாப் ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸோட அந்த 60 பேர் இருக்கிற பட்சத்துல எனக்கு தேவை வந்து 2 எம்ப்ளாயி தான். அப்ப இந்த 2 எம்ப்ளாயை எப்படி நான் ஃபில்டர் பண்றேன்? இந்த இடத்துல டீம் அடிஷனல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம இந்த ரிக்ரூட்டர்ஸ் வந்து எதிர்பார்க்க தொடங்கிறாங்க. எப்படியான ஸ்கில்ஸ்? ரைட், இவங்க எல்லாருக்குள்ளேயும் யாரு எஃபிஷியண்டா ப்ரோக்ராம் எழுதுவாங்க, யாரு வந்து பெஸ்டா ப்ரோக்ராம் எழுதுவாங்க, யாரு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தந்தா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற ஒரு ஒரு சாரி ஒரு ப்ராப்ளம் தந்தா அந்த ப்ராப்ளமுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து எஃபிஷியண்டா கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்ய தொடங்கினாங்க, அனலைஸ் பண்ணி எடுக்க தொடங்கினாங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் டீம் ஒரு இந்த டிஎஸ்ஏ ஒரு ஸ்கில். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம், ரைட். இது ஒரு அடிஷனல் ஸ்கில், ரைட். ஸோ டிரெக்ட் டெக்னாலஜி ஸ்டாக்ல போய் டிரெக்ட் டெக் ஸ்டாக்ல செய்யற ஸ்கில்லை தாண்டி இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பூஸ்ட் ஸ்கில்னு சொல்லலாம் ஒரு டெவலப்பருக்கு. அதோட ஒரு டெவலப்பரை என்ஜினியரா மாத்துறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில் தான் வந்து டிஎஸ்சி. இதை மாதிரி நிறைய அடிஷனல் திங்ஸ் இருக்கு. ஸோ சிஸ்டம் டிசைன், அதோட வந்து நிறைய வேறு வேறு ஸ்கில்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு டெவலப்பருக்கு என்ஜினியருக்கும் இடையிலான வித்தியாசத்தை காட்டக்கூடியது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டிஎஸ்சி தெரிய வேண்டாம், ஆல்ரெடி ரெக்ரூட்டருக்கு தெரியும், ரைட், இவர் வந்து ஒரு எஃபிஷியன்டான வேயில வந்து ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தருவேன். இவர் ஒரு ப்ரோக்ராம் எழுதினாருன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நல்ல எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும் என்று வந்து அவர் ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அதுக்காகத்தான் வந்து இப்போ பெரிய பெரிய கம்பெனில என்ன செய்வாங்க சொல்லுங்க, ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் இருக்கு, கோடிங் ரவுண்ட். அந்த கோடிங் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங், என்னது காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வந்து கொஸ்டினை வந்து தருவாங்க. ஸோ நீங்க அதை கிராக் பண்ணீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ பாஸ். ஏன் அது அப்படி? ஏன்னா அந்த அந்த கோடிங் ப்ராப்ளமுக்கு நீங்க கொடுக்குற சொல்யூஷன் எஃபிஷியன்ட்டை வச்சு அவங்க டிசைட் பண்ணலாம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க எஃபிஷியண்டா திங்க் பண்றீங்க. ஸோ இந்த திங்கிங் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து இந்த டிஎஸ்ஏ, ரைட். ஸோ நாங்க டிசைட் பண்ணது டெக்னாலஜி ஸ்டாக்கை வந்து படிக்கிறதுக்கு ஆன்லைன்ல நிறைய ரிசோர்ஸ் வந்துட்டு. இப்போ யூடியூப் எடுத்தீங்கன்னா ஆங்குலர் சர்ச் பண்ணாலே தமிழ், இங்கிலீஷ் சிங்களத்துல வந்து எல்லாரும் நிறைய வீடியோஸ், யுடேமி, கோசரா எல்லாத்துலயும் வீடியோஸ். ஸோ எல்லாத்துலயும் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரியாக்ட், நோட், நெக்ஸ்ட் எது எடுத்தாலும் ஈவன் பிளாக் செயின் கூட வந்து கோசரால வந்து கோர்சஸ் இருக்கு. அப்பதான் நாங்க யோசிச்ச ஒரு விஷயம் வந்து நாம செய்யற இந்த பூட் கேம்ப்ஸை வந்து ரைட் ஏன் நாம ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வரும். நாம ஏன் எல்லாரும் ஒரு பாய் வார எதுவுமே தெரியாம வார டெவலப்பர் ஆகணும்னா நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. ஆனால் அந்த அவர் அடிஷனலா வந்து ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ற அவர் அபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து சில ஸ்கில்ஸ் வேணும். இந்த டிஎஸ்ஏ, சிஸ்டம் டிசைன் பண்ற ஸ்கில்ஸ். ஸோ இதுகளை வந்து படிக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணுவோம். நாங்க யோசிச்சு தான் இப்ப நாங்க புதுசா இனிஷியேட்டிவா கொண்டு வரோம். இந்த ஃபர்ஸ்ட் பூட் கேம்ப் வந்து இந்த டிஎஸ்ஏ, நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டிசைன், அதுக்கு பிறகு வந்து இன்ட்ரோ அபவுட் ஏஐ, அப்படி சில அட்வான்ஸ் ஸ்கில்ஸை வந்து பூட் கேம்ப் வந்து கொடுப்போம், ரைட். ஸோ இப்போ வந்து விளங்கி இருக்கு ஏன் நாங்க இதை டிசைட் பண்ணிட்டு, ரைட். இதை நீங்க படிக்கிறதால என்ன பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட திங்கிங் அபிலிட்டி வந்து என்ஹான்ஸ்ட் ஆகும். அதோட வந்து நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஃபார்மல் டெவலப்பர்ல இருந்து என்ஜினியர் என்ற லெவலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, முதலாவது ஸ்டெப். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. டிசைன் பிரின்சிபிள்ஸ், அடுத்தது வந்து இந்த டிசைன் பிரின்சிபிள்ஸ், அடுத்தது வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி சிஸ்டம் டிசைன், இப்படி நிறைய அடிஷனல் டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க படிக்க என்ன செய்யும், நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து எடுத்து வைப்பீங்க. இப்போ டேட்டா பேஸ் டிசைன் பண்றது எஃபிஷியன்ட் வேயில, இப்படி ஒவ்வொரு அடிஷனல் டாபிக் படிக்க நீங்க என்ன செய்றீங்க, டெவலப்பர் என்ற ஒரு ரோல்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு வாரீங்க எங்க சாஃப்ட்வேர் என்ஜினியரா. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஒரு டெவலப்பருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த டிஎஸ்ஏ, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு என்ஹான்ஸ்ட் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து என்ஹான்ஸ். நாளைக்கு வந்து நீங்க ஒரு கோடிங்கே ஏதாவது டெவலப் பண்ணக்குள்ள டோட்டலா வந்து கூட நீங்க அதை பார்க்குற விதம், அதுக்கு கொடுக்கப்படுற சொல்யூஷன், நீங்க யோசிக்கிற விதமே வந்து மாறும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன உங்களுக்கு எதிராக கிடைக்கும் இந்த பூட் கேம்ப் ஃபாலோ பண்றாங்க, சர்டிஃபிகேஷன். ஆக்சுவலா இந்த சர்டிஃபிகேட் வந்து என்னத்துக்கு ஒரு ரெகக்னைஸ்டு உங்களுக்கு. ஸோ நீங்க இந்த டாபிக்ல 7 days
இதுல இந்த இதை வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம், லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணலாம் அல்லது உங்களோட சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாங்க தர ஒரு சர்டிபிகேட், ரைட், இவர் வந்து 7 நாள் இந்த டிஎஸ்சி என்ற பூட் கேம்பை ஃபாலோ பண்ணி நாங்க தந்த எக்ஸசைஸை செஞ்சிருக்கேன். டெவலப்பர்ஸ் டெக்கால உங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணப்பட்டு உங்களுக்கு தரப்படும் இந்த சர்டிபிகேட். ஸோ இது ஒன்ஸ் 7 நாள் முடிஞ்ச உடனே இந்த சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடும். நீங்க என்ன செய்யலாம், லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ இது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ. அண்ட் இந்த ப்ராசஸ் பத்தி சொல்லணும்டா 7 நாள் ப்ராசஸ். ஸோ 7 days வந்து உங்களுக்கு நடக்கும். 7 days. ஸோ கண்டக்ட் பண்ண போற மீடியம் வந்து ஆஃப்லைன். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம பாஸ்ட் பூட் கேம்ப் ஃபாலோ பண்ணாக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஆன்லைனில் ஸோ டிரெக்டாக லைவாக தான் இந்த பூட் கேம்ப் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் போல் போட்டு சர்வே போட்டு அதுல இருந்தால் இந்த இதுக்கு வந்தது. ஸோ இந்த டிசிஷனுக்கு வந்தோம். என்னண்டு ஏன் நாங்கள் நிறைய பேர் கேட்டது. ஸோ 300 பேர்ல வந்து ஒரு 50 பேராச்சும் கேட்ட, சார் நீங்க கண்டக்ட் பண்ற அந்த டைமுக்கு வந்து நாங்க அவைலபிள் இல்லை. ஸோ 7 நாளுக்குள்ள அடுத்தடுத்த ஒவ்வொரு நாளும் புது புது இது வந்து போய்கொண்டே இருக்கும். ஸோ கட்டாயம் அண்டைக்கு படிச்சது அவங்க அண்டைக்கே என்ன செய்ய வேண்டி வரும், ப்ரிஃபர் பண்ணணும். அப்போ ஒரு நாள் லைவ்ல வரலாட்டியும் அடுத்த நாள் விளங்காதானே. ஸோ இது பாஸ் பூட் கேம்ப்ஸ்ல நடந்த ஒரு இஷ்யூ. அப்போ அவங்க கேட்டாங்க, சார் எங்களுக்கு வந்து லைவ் எங்களால வர இயலாது. இப்படி நிறைய பேர் கேட்டோம்னா நாங்க இதுக்கான சொல்யூஷன் பண்ண யோசிச்ச ஒரு விஷயம் தான். சரி ரைட், அப்போ நம்ம ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்லைன்ல இப்படி டெய்லி 5 o'clock வந்து எங்களோட அந்த டேக்குரிய பூட் கேம்ப் வீடியோவை ஃபாலோ மீன் 5 PM வந்து லான்ச் பண்ணுவோம். ரைட். அண்ட் அது ஒரு மோஸ்ட்லி வந்து 1 hour 1.5 hour, அது டிபெண்ட், அந்த கண்டென்ட்டை பொறுத்து இருக்கும். ஸோ அதுல இருந்து அண்டே midnight 12 வரைக்கும் அந்த வீடியோக்கான அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் லிங்க், ஸோ இதுக்கான ஒரு அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் லிங்க் வந்து ஓப்பன்ல இருக்கு. ரைட். இதுவும் வந்து கண்டென்ட் டிபெண்ட் பண்ணதான். கண்டென்ட் வந்து ஹை கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தரும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு அன்றைய நாள் 12 மணிக்கு வரைக்கும் இந்த ஃபார்ம் ஓப்பன் இருக்கும். இந்த ஃபார்ம்ல வந்து சில விஷயங்கள் நீங்க ஃபில் பண்ண வேண்டிய வரும். ஒன்று வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், அன்றைய நாளைக்குரிய அந்த எக்ஸசைஸ். அந்த வீடியோவை நீங்க படிச்ச பிறகு அதுல இருந்து நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு எக்ஸசைஸ். அதோட நீங்க அந்த வீடியோவை அட்டென்ட் பண்ணீங்கன்றத அட்டெண்டன்ஸை வந்து என்ஷோர் பண்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். ரைட். அதாவது வந்து இப்ப வீடியோ போகல வந்து நான் அட்டெண்டன்ஸ் கோட் வந்து ரிவீல் பண்ணுவேன் 3 இடத்துல. ஆரம்பத்திலையும் மிட்லையும் எண்ட்லையும் 3 கோட் வந்து ரிவீல் பண்ணுவேன். நீங்க 3ஐயும் மெர்ஜ் பண்ணி அட்டெண்டன்ஸ் கோடா வந்து நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ண வேண்டி வரும். ஸோ இதைத்தான் வந்து இந்த ப்ராசஸ் எங்களோட ஆஃப்லைன் ப்ராசஸ்ன்னு சொல்றது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு எங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தது. ஸோ சில பேர் வந்து இதுல டிஸ்ஆக்ரியா இருந்தவங்க, பட் நிறைய பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏண்டா நிறைய மிட் நைட்ல ஒர்க் முடிச்சு வராக்கள் இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க, சிலாக்களை கேம்பஸ், அப்படி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறவங்க. ஆனா எல்லாருக்கும் வந்து லேர்ன் பண்றதுக்கான ஒரு சான்ஸா எங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்போ அண்டையில இருந்து நாங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன, நீங்க 5 PM வந்து நாங்கள் லான்ச் பண்ணா உங்களுக்கு டைம் இருக்கு 12 வரைக்கும், உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம். எந்த டைம்லையும் நீங்க என்ன செய்யலாம், அந்த 1.5 hour இருந்து வழியா. ஸோ ஆன்லைன் கூட டே சிக்னல் இஷ்யூஸ், இல்லாத வந்து வேறு இஷ்யூஸ், இல்லாட்டி உங்களுக்கு லேப்ல எதுவும் பிரச்சனை வந்தாலும் நிறைய இஷ்யூ இது இருக்கு. இதே இது வந்து ஆஃப்லைன் நீங்க 5 PM 12 PM எனி டைம் வந்து நீங்க படிச்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆஃப்லைன்ல படிக்கிறதால உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், உங்களால வந்து என்ன கேட்டுக்கொள்ளலாம், லைவா வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்க கொண்டு வந்த சொல்யூஷன் தான் நீங்களோட ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல வந்து நீங்க என்ன செய்வீங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். இதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்க என்ன செய்வோம், அதை ரீட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவோம். அப்படி இல்லையா எண்ட் ஆஃப் செஷன், ஸோ 7 நாளும் முடிஞ்சு வர கடைசி டேல வந்து நாங்க என்ன செய்வோம், இந்த எல்லாத்துக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். ரைட். ஸோ இது வந்து நம்மளோட நார்மலா போற ப்ரொசீஜர். ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாக்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். அண்ட் மேஜரா முக்கியம், உங்களோட சர்டிபிகேட் வந்து நீங்க கெயின் பண்ணணுமா இருந்தால் 7 daysல வந்து மினிமம் 5 days வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கணும். அதோட உங்களோட ஸ்கோர் வந்து ரைட். ஸோ உங்களோட எக்ஸசைஸ் ஸ்கோர் வந்து 60% மேல இருக்கணும். 60% மேல ஸ்கோரும் 5 நாள் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் உங்களால சர்டிபிகேட்டை வந்து கெயின் பண்ண இயலும். ரைட். ஸோ இது மட்டும்தான பெனிஃபிட் அண்டு இல்லை, இதுல
இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிபிகேட் எடுக்கிறதுல ரேண்டமா ஒரு 15 பீப்புள்ஸுக்கு வந்து எங்களுடைய டெவலப்பர் ஸ்டாக் அகாடமில நடக்கிற நியூவா புதுசா கண்டக்ட் பண்ண போற ஆகஸ்ட் மாசம் கண்டக்ட் பண்ண போற இஎஸ்டி என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் வந்து ஸோ ஆக்சுவல் அதுல வந்து மெர்ன் ஸ்டாக், ஸ்ப்ரிங் பூட், ஆங்குலர் ஸ்டாக், அதோட வந்து ரியாக்ட் நேட்டிவ் ஸோ கொம்போ கோர்ஸ் வந்து ஃப்ரீயா நீங்க படிச்சு கொள்ளலாம் ஸ்காலர்ஷிப்பா. ஸோ ரேண்டமா நீங்க இந்த பூட் கேம்ப் ஃபாலோ பண்ணி சர்டிபிகேட் கெயின் பண்றதுல ரேண்டமா ஒரு 15 பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பா நீங்க ஃபியூச்சர்ல படிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி அங்கால ஸோ இன்னொரு 15 பேரோ 20 பேருக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் வந்து கிடைச்சு கொள்ளும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எங்களோட அகாடமியோட நீங்க கொலாபரேட் பண்றதுக்காக எங்களோட அகாடமியில நீங்க படிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கிஃப்டா வந்து உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான், ரைட். அண்ட் இந்த கன்செப்ட் வந்து எப்பயுமே டீம் ஒரு ஒர்க் கொண்டு நம்ம பண்றோம், அதை வந்து இன்னொரு இன்ஸ்பயர் பண்ணி பண்றோம்னா அவங்களுக்கு அந்த கிரெடிட் நாம கொடுத்தாகணும். ஸோ ஆக்சுவலா இந்த பூட் கேம்ப் எல்லாமே வந்து ஸோ இந்தியால இன்னொரு ஆர்கனைசேஷன் கண்டெக்ட் பண்ணி வரதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் செய்யறோம். ஸோ இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் போகும். அதோட நாங்கள் யூஸ் பண்ண மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அவங்களது தான். ஸோ நாங்கள் இதை வந்து பப்ளிக்காவே நாங்கள் சொல்றோம், இந்த எல்லா கிரெடிட்ஸும் அவங்க தான். ஸோ எங்கட பூட் கேம்ப்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட் வந்து என்ன, நாங்க தமிழ்ல கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், ரைட். அதோட வந்து ஆஃப்லைன்ல கொடுத்து கொண்டிருக்கோம், அதோட சர்டிபிகேட் கொடுக்கும், ரைட். ஸோ இதுதான் வந்து இந்த பூட் கேம்ப்ல வந்து ஒரு ஓவர்வியூ. ஸோ நான் வந்து இன்றைக்கு பிளான் பண்ணியிருந்தேன் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன கவர் பண்ணுவோம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இது வந்து கூட தியரிட்டிக்கலா போகும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டே நாம செய்வோம் டீம். வேணும்னா என்னென்ன டாபிக்ஸ் நாங்கள் கவர் பண்ணுவோம் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகே, ஸோ இதுல 2 மைல் ஸ்டோன் இருக்கு. ஒன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு வழி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து நாங்கள் என்னென்ன கவர் பண்ணுவோம், என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கவர் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து நீங்க குரூப்ல மெசேஜஸ் மூலமா பார்த்துருக்கலாம். அதோட வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரேஸ், செகண்ட் வந்து லிங்க் லிஸ்ட், தேர்ட் கியூ, ஃபோர்த் வந்து ஹேஷ் டேபிள்ஸ், அடுத்தது வந்து ட்ரீஸ். ஸோ இதுலேயே வந்து நாங்கள் என்ன லாங்குவேஜில் கண்டெக்ட் பண்ணுவோம், அதுக்கு நீங்கள் ப்ரீ அரேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும் எல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஸோ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் படிப்போம், ஏன் அதால் அந்த லாங்குவேஜில் படிக்கிறோம் என்ற எல்லா ரீசனும் இப்போ நான் விளங்கப்படுத்துறேன். வெயிட் பண்ணுங்களா. ஹீப்ஸ், கிராஃப்ஸ், ட்ரஸ். ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ள கவர் ஆகுது, ரைட். நெக்ஸ்ட் வந்து அல்கோரிதம்ஸ். ஸோ என்னென்ன அல்கோரிதம்ஸ், அல்கோரிதம் என்னென்ன எல்லா விஷயம் நான் சொல்வேன், சரியோ. சார்ட்டிங்ல பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட். ஸோ டைம் இருந்தா டீம் நாங்கள் நிறைய இதுக்கு மேலே கவர் பண்ணுவோம். ஸோ 7 நாள் தானே, டைம் இருந்தா கவர் பண்றோம், அப்படி இல்லாட்டி ஸோ நாங்கள் இந்த இதுல மென்ஷன் பண்றது மட்டும் தான் கவர் பண்ணுவோமா. இன்சர்ஷன் சார்ட், merge sort, quick sort, search algorithm, linear search, binary search. அதே மாதிரி ஸோ
கிராஃப் அல்கோரிதம், கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண அல்கோரிதம்ல வந்து டிஎஃப்எஸ், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவோம். விளங்காத இந்த டேர்ம்ல விளங்காதாக்கள் பயப்படுவோம் நாட்டி எல்லாமே வந்து பூட் கேம்ப்ல ஸோ வெரி பிகினிங்ல இருந்து நாங்கள் சொல்லி தரோம். அதோட ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு எப்படி சொன்ன விலங்கு என்ற வகையில நாங்கள் சொல்லி தரோம். எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதில் இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க யோசிக்க வேணாம். அடுத்து வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இது வந்து அல்கோரிதம். இந்த டிஎஸ்ஏ ஃபுல் பூட் கேம்பும் ப்ராக்டிகல்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ண போகிறது வந்து பைத்தன்ல. ஸோ இதுக்கான ரீசன் டீம் ஏன் நாங்கள் இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, ஜாவா இருக்கு, சி இருக்கு, C++ இருக்கு, இவ்வளோ இருக்கக்குள்ள ஏன் நாங்கள் பைத்தன்ல வந்து இதை கண்டக்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி டு லேர்ன். ஸோ யாருக்கும் இதை இந்த டிஎஸ்ஏ ஃபாலோ பண்ற யாருக்கும் பேசிக் ப்ரோக்ராமிங் தெரியலனா கூட இந்த பைத்தன்ல நாங்கள் இதை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாங்கள் என்ன செய்யறோம், ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண கூட டக்குன்னு உங்களால விளங்கிக் கொள்ளே இல்லை, அந்த லாங்குவேஜையும் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா இந்த பைத்தன் வந்து ஈஸி டு லேர்ன். இது வந்து நம்மளோட வாசிச்சாலே நம்மளுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டேட்டா இன்புட் பண்ணோம்னா இன்புட் அந்த ஒரு சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதால வந்து இந்த பைத்தன் வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ யாருக்கும் வந்து இது வரைக்கும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியல இந்த பூட் கேம்ப் ஃபாலோ பண்றாங்க பயப்படுத்தவில்லை. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் செய்யக்குள்ளேயும் ஒவ்வொரு சின்டெக்ஸா ஒவ்வொரு வேர்டா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க, இது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த லாங்குவேஜையும் படிச்ச மாதிரி போகும். அதே நேரத்துல பைத்தனை பத்தி சொல்லணும்டா ரிச் லைப்ரரி சப்போர்ட் இருக்கு, நிறைய லைப்ரரிஸ் பைத்தனுக்கு இருக்கு. அதே மாதிரி டைனமிக் டைப்பிங், இப்போ நம்ம ஜாவா அதுகள் எடுக்கும் போது நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப் பண்றதுக்கு கொடுப்போம், ஆனா இங்க வந்து அது இல்லை. ஸோ இதெல்லாம் விளங்காதாக்கள் பயப்பட வேணாட்டி இது இந்த ஐடி கூட இந்த கான்செப்ட் தெரிஞ்சாக்களுக்கு இது விளங்கினா காணும். அடுத்தது வந்து கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு இதுக்கு, அது நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ வேறு வேறு லாங்குவேஜோட அந்த இது இன்டிகிரேட் பண்ணணும். ஸோ அதால பைத்தன் வந்து ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ். அதோட வந்து கம்பெட்டிட்டிவ் ப்ரோக்ராமிங் சொல்றேன், பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இப்போ கோடிங் கிரவுண்ட்ஸ் தான் தராங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்போ நீங்க இந்த டிஎஸ்ஏ இந்த படிச்ச டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம் வச்சு தான் நீங்க சொல்யூஷன் கொடுப்பீங்க. ஸோ அப்படி கொடுக்குற நேரம் இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்பீடா வந்து கம்பைல் ஆகும் பைத்தன் C++ எல்லாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ், ரைட்? ஸோ அதனால தான் நாங்கள் இந்த பைத்தனை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவர்வியூ விளங்கி இருக்கு, நாங்க யாரு, நான் யாரு, ஏன் நாங்க டிஎஸ்ஏ ஃபாலோ பண்ணாங்க, இந்த டிஎஸ்ஏ என்ற பூட் கேம்ப்ட ஃப்ளோ என்ன மாதிரி போக போகுது, ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் நாங்கள் கவர் பண்றோம், என்ன லாங்குவேஜ்ல நாங்க படிப்பிக்கிறோம், ஸோ யாருக்கு படிப்பிக்கிறோம், எல்லாருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு இதுல இதை லேர்ன் பண்ணணும் பண்றா இது இருக்கோ இருக்கோ எல்லாரும் வந்து என்ன செய்யலாம், இதுல ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம், ரைட்? ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ, இது வந்து பெரிய இதில் இன்ட்ரோ உண்டு. நான் ஆடியோவா கொடுத்தா நிறைய பேர் வந்து ஒரு சில விஷுவலைஸ்டா ஒரு இது தாங்கன்னு கேட்டுருந்தீங்க, இன்ட்ரோ தாங்க நீங்க. ஸோ அதுக்காகத்தான் இது. ஸோ எனிவே டீம், August 5th வந்து ஃபர்ஸ்ட் பூட் கேம்ப் வீடியோவோட சந்திப்போம். எனிவே எதுவும் டவுட்ஸ் இருந்தால் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க, அட்மினை கண்டெக்ட் பண்ணுங்க, எதுவும் சப்போர்ட் பண்ணாலும் அட்மினை கண்டெக்ட் பண்ணி கழிச்சு கொள்ளலாம். ஓகே டீம், பாய். ஸோ அண்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன செட்டேரியா 60% மேல ஸ்கோர் இருக்கணும், 5 days அவுட் ஆஃப் 7ல வந்து அட்டண்டன்ஸ் இருக்கணும், அதோட கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க செஞ்சுருக்கணும். நீங்க இப்ப ஒவ்வொரு நாளும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து அட்மினால குரூப்ல போட்டு கொண்டு இருப்பாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து கட்டாயம் எல்லாரும் ஃபில் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்க எல்லாம் என்னதான் 7 days வந்து 100 எடுத்தாலும் நீங்க ஆரம்பத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணாம இருந்தால் உங்களுக்கு சர்டிபிகேஷன் கிடைக்காது. ஸோ அது திருப்பி ஒருக்க ஞாபகப்படுத்திக் கொள்ற டீம், யாரெல்லாம் சர்டிபிகேட் ஃபில் பண்ணலையோ அதை எல்லாரும் ஃபில் பண்ணி கொள்ளுங்க. ஓகே டீம், எனிவே ஹேவ் நைஸ் டே, குட் நைட், பாய் பாய். நம்ம பூட் கேம்ப்ல சந்திப்போம்.